இப்போ நான் சொல்ல போற விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இவங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை? ஒண்ணு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் சம்மந்தமே இல்லாம சண்டை போடுறாங்க. இல்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எதுவுமே நடக்காத மாதிரி வாய மூடிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்னதான் பண்றதுன்னு உங்களுக்கே தோணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பல விஷயங்களை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி புடிச்சுக்கிட்டு அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டா தான் இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு இண்டி கூட்டணி சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை வேட்பாளரா அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஒரு நக்சல் ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நீதிபதியா இருந்தப்போ இந்த சல்வா ஜுடும் அப்படிங்கறத கேன்சல் பண்ணி அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாருமே இனிமே போலீஸ்காரங்க எல்லாம் கிடையாது, அவங்க நார்மலா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட அடுத்த 20 வருடங்களுக்கு நக்சல் ஊடுருவல் இருந்துகிட்டே தான் இருந்தது. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்காம இருந்திருந்தா ஒரேடியா இந்த நக்சல் ஊடுருவல் இல்லாமலேயே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இவருடைய இந்த பேச்சுக்கு உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கிட்டத்தட்ட 18 பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஜட்மெண்ட் கொடுத்த டைம்லயே நிறைய பிரச்சனைகள் வந்தது, இந்த ஜட்மெண்ட்டுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது, இருந்தாலுமே தீர்ப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். இப்போ இதை ஒரு விஷயமா முன்னெடுத்து வைக்கிறாங்கன்றப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருத்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சரி உங்களுக்கு தான் நியாயமான கேள்வி கேட்டாலே பிடிக்காது, ஏதாவது ஒரு நியாயமான கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல சொன்னா நீங்க ஓடி ஒளியறத தானே பழக்கமா வச்சிருப்பீங்கன்னு இன்னும் சிலர் கலாய்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாள் நீதிபதியான சுதர்ஷன் ரெட்டிக்காகவா இல்ல நம்ம பப்புவான ராகுல் காந்தியை குறிப்பிடுறீங்களான்றது தான் இப்போ டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே இன்டர்வியூல அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது, முன்னாள் துணை ஜனாதிபதியான ஜக்தீப் தன்கர் அவர்கள் எதுக்காக அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவரே குறிப்பிட்டிருந்தது, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அதை விட்டுட்டு ஜக்தீப் தன்கர் எங்க அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி தேவையில்லாத அரசியலை செய்யாதீங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ல. நேத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தாவேக தலைவர் விஜய் நடத்தின மாநாட்டை பத்தி ஒரு சில விமர்சனங்களை வச்சிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பக்குவம் பத்தல, இன்னும் பக்குவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஐயா, இது முக்கியமான டாபிக், இதை பேசணும்னு நினைச்சு நீங்க பேசுறீங்களா? ஏன்னா இப்ப சமீபத்துல தான் கோயம்புத்தூர் கிணத்து கடவுல இருக்க ஒரு அரசு பள்ளியில அரசு ஆசிரியர்களே மாணவிகள்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுக்கான நடவடிக்கை இப்ப என்ன எடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா இப்ப வரைக்கும் பதில் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த மாணவிகளுடைய புகாரே வீடியோவா வைரல் ஆகிட்டு இருக்கு. மியூசிக் சார் இருக்காரு, அவங்க நாங்க டான்ஸ் ஆடும்போது நாங்க இடுப்பு தொடர்றது இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்கு. அவங்க எங்களை நாங்க டான்ஸ் ஆடும்போது எங்களை வேற மாதிரி தப்பான பார்வையில் பாக்குறாங்க. எந்த மாதிரி பாக்குறாரு? மேல ஜஸ்ட் பகுதியில. ஓ சரி, ஓகே ஓகே. ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா தமிழகத்துல அரசு பள்ளிகள் எல்லாம் சிறப்பா இயங்கிட்டு இருக்கு, மாணவர்கள் எல்லாம் தரமான முறையில கல்வி கற்கிறாங்க, எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க, முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு நிறையவே இருக்குன்னு சொன்னது யாரு? நீங்க தானே. ஆனா இப்ப அரசு பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டடத்துல ஆரம்பிச்சு எவ்வளவோ மோசமான விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த பெண் குழந்தைகள் இவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணது வைரல் ஆகிட்டு இருக்கப்போ அதை பத்தி எதுவுமே பேசாம நீங்க இப்படி ஒண்ணு பேசுறீங்கன்னா இத திமுகவோட மடைமாற்று அரசியல் எடுத்துக்கலாமா? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்துல இருக்க சிலட்டூர் அப்படிங்கிற இடத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மின்சார கேபிள்ல இருந்து மின்சாரம் பாஞ்சதுனால 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் உயிரிழந்து போயிருக்காங்க. இப்போதான் சமீபத்துல சென்னை கண்ணகி நகர்லயும் இதே மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்தது. நிறைய கட்சியை சார்ந்தவங்க நேர்ல போய் ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள், பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்னு பலரும் போயிருந்தாங்க. திமுக சார்பில் வழக்கம் போல நம்ம அக்கா பிரியா அவர்களை தான் நேர்ல அனுப்பியிருந்தாங்க. நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வசனங்கள் எல்லாமே பேசியிருந்தாங்க. ஓகே, ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம். மின்சாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல எந்த அளவுக்கு அலட்சிய போக்குகள் நடக்குதுன்றது நமக்கே தெரியும். அதுவும் மழை காலமெல்லாம் வந்துச்சுன்னா இந்த மின்சார கேபிளை எங்கேயாவது பார்த்தோம்னாலே நம்ம மைண்ட் இங்கதான் போகுது. இந்த அளவுக்கு மின்சார வயர்கள் அங்கங்க அருந்து விழுந்து கிடக்கிறதா இருக்கட்டும், அதுவும் மழை காலங்கள்ல இந்த தண்ணியில கால் வைக்கலாமா வேண்டாமான்னு நம்ம பயந்து போறதா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்போ
நியூஸ் சேனல்ஸ் முழுக்க இதை பத்தி தானே பேசுவாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு தரணும்னா இதை தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேத்து முழுக்க எல்லா சேனல்களையும் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்றதை நீங்களே பாருங்களேன். எப்படி முதல்வர் அவர்கள் தீபாவளி ஷாப்பிங்காக ஒரு தனியார் மாலுக்கு போயிருக்காரு. இப்போ அதுதான் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதுவுமே திமுகவினுடைய ஒரு மடைமாற்று அரசியல் தானா? ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக தான் மீடியாக்கள் எல்லாம் இருக்கும்ன்றத மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சமயத்துல முதல்வர் அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. இந்த ஊட்டிக்கு போனப்போ ஒரு சூப்பரான கேள்வியெல்லாம் கேட்டாங்களே, கிளைமேட் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி முதல்வருக்கு ஜால்ரா அடிக்கிற குழுவாவே இந்த மீடியாக்கள் மாறிக்கிட்டு இருக்கான்னு மக்கள் எல்லாருக்கும் இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. எம்பியான கனிமொழி அவர்களுக்கு செப்டம்பர் 17 நடக்க போற திமுகவினுடைய முப்பெரும் விழாவில் பெரியார் விருது அறிவிச்சிருக்காங்க. இதை பாக்குறப்ப எனக்கு என்னவோ இதுதான் தோணுது. அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். பெரியார் விருது கொடுக்கறாங்க அப்படின்னா பெரியார் சமத்துவம் பத்தி பேசியிருக்காரு, பெண் உரிமை பத்தி பேசியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பெண் உரிமைனா இங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல எங்க உரிமையை கேட்கறதுன்னு ஒரு கேள்வி இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த விருதை கொடுக்கறாங்க, ஓகே, ஏன் கொடுக்கணும்? சமீபத்துல துப்புரவு பணியாளர்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தப்போ பெண்களுக்கு சப்போர்ட்டா அக்கா கனிமொழி அவர்கள் இறங்கி வந்து நிக்கல. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இதோ இப்போ இந்த அரசு பள்ளியில இந்த பெண் குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தும் அவங்கள நேர்ல போய் சந்திச்சு பேசல. இப்போ சமீபத்துல கண்ணகி நகர்ல அந்த துப்புரவு பணியாளர் இறந்தப்பவும் கனிமொழி அவர்கள் நேர்ல போய் சந்திக்கல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ எதுக்குமே வராத ஒருத்தவங்களுக்கு எதுக்கு விருது அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு? சென்னையில எல்லா இடத்துலயும் மழைநீர் வடிகால் அமைச்சிருக்கோம், அப்படி இப்படின்னெல்லாம் பேசினாங்க. ஆனா ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே சென்னையோட OMR சாலையில அவ்வளவு தூரம் மழை நீர் தேங்கி நின்னுச்சு. அது மட்டும் இல்ல, நேத்து பெஞ்ச மழையில கூட மதுரையில இருக்க பிரதான சாலைகள்ல அவ்வளவு மழை நீர் தேங்கி நின்று. ஒரு பக்கம் மின்சாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல எந்த கேபிள் அந்த விழுகுனே தெரியல. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால எவ்வளவு ரோடுகள்ல தண்ணீர் தேங்கி நிக்க போகுதுன்னு தெரியல. மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உயிரிழப்புன்னு வந்துச்சுன்னா முதல்வர் என்ன சொல்லுவாரு? சாரிமா, மழைக்காலம்னா இப்படிதான் ஏதாவது நடக்கும், இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லுவாரோன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் வால்பாறையில போதுமான சாலை வசதி இல்லாததுனால அங்க இருக்கிற ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம போனப்போ டோலை கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் அவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. வால்பாறைன்னு கிடையாது, பல மலை கிராமங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தினமும் பார்க்கக்கூடிய செய்திகள், அங்க சரியான சாலை வசதி இல்ல, சரியான மின் இணைப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாம பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய மலை கிராமங்கள்ல பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கே தவிர மேற்படிப்பு படிக்கணும்னா நாங்க இன்னுமே பல கிலோமீட்டர் தூரம் கடந்து போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாணவ மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மலை கிராம மக்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இந்த ரோடு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா பல ஊர்கள்ல இந்த ரோடு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா பாலங்கள் மட்டும் நாங்க அமைச்சுக்கிட்டே இருப்போம், பிரதான சாலைகள்ல பாலம் அமைப்போம், ஆனா முக்கிய சாலைகள்ல இந்த ரோடு வசதி செஞ்சு தர மாட்டோம் அப்படிங்கறத பல மக்கள் கம்ப்ளைண்டா தெரிவிச்சிருக்காங்க. உங்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சாலைகள் சீரா இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு மறைந்த தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். ஒருத்தரை மதிக்கிறதுல ஆரம்பிச்சு அரசியல் எப்படி செய்யணுங்கிறதுல இருந்து நல்ல பண்புகள்ல இருந்து ஒரு நடிகனா எல்லா வகையிலும் இன்னைக்கு வரைக்கும் பல மக்களுக்கு முன்னோடியா எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கவர் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தும் இவ்வளவு தூரம் மக்கள் சப்போர்ட் இருந்துமே அவரை ஒரு தலைவனா நம்ம ஏத்துக்காம போயிட்டோம், அவருக்கு தலைவன் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இன்னைக்கு வரைக்குமே தமிழக மக்களுக்கு பரவலா இருந்துகிட்டே தான் இருக்கு. அவருடைய பிறந்த தினமான இன்னைக்கு நானும் பேசு தமிழா பேசு டீமும் தலைவணங்குறோம். அவருடைய பிடிச்ச படமா இருக்கட்டும் இல்ல நல்ல பண்புகளா இருக்கட்டும், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், மறக்க முடியாத தருணம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய்.